துவரம் பருப்பு மண் கட்டுவது காலையில் 6 மணிக்கெல்லாம் வெறி தண்ணியில் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு ஒரு 12 மணிக்கா மண் கட்டணும். நல்லா மண் நல்லா தேய்ச்சி நல்லா துவரம் பருப்பில் ஒட்டணும். அந்த மாதிரி தேய்க்கணும். தேய்ச்சிட்டு காற்று போகாத மாதிரி உட்டை வச்சு மூடிடணும். மூடிட்டு மறுபடியும் 3 மணிக்கு கட்டணும். மறுபடியும் மண் போட்டு நல்லா தேய்ச்சி நல்லா இதே மாதிரி அதுவும் 2 டைம் மண் போட்டு தான் நல்லா தேய்ச்சி நல்லா மண் அதுக்கு ஒட்டணும். அந்த மாதிரி தேய்ச்சி கட்டணும். அப்போ தான் நல்லா பருப்பு நல்லா சுவையாக இருக்கும், நல்லாயிருக்கும். நல்லா முளை வரும். நம்ம காலையில் எழுந்துச்சி பார்த்தோம்னா நல்லா முளை வரும். முளை வந்தால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு. அந்த மாதிரி கட்டணும். நல்லா மண் ஒட்டணும். தண்ணி மாதிரி கட்டக்கூடாது, நல்லா மண் ஒட்டணும். அந்த மாதிரி கட்டணும். நல்லா தேய்ச்சி கட்டி மறுபடியும் உட்டை வச்சுட்டு மூடிடணும். மறுபடியும் ஒரு 10 மணிக்கு கட்டணும். நைட்டு ஒரு 10 மணிக்கு மறுபடியும் ஒரு 3 தண்ணி கட்டணும். 3 தண்ணியில் 2 தண்ணி முடிஞ்சிச்சு. 3ஆவது தண்ணி நைட்டுக்கு. அந்த 3ஆவது தண்ணியில் தான் மண் தேவையில்லை. சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துனாந்து ஊற்றி நல்லா தேய்ச்சி உட்டை வச்சு மறுபடியும் காற்று போகாதான் மூடணும். மூடுக்கு முன்னாடி சாம்பல் போடணும். நல்லா தேய்ச்சி உட்டை போட்டு சாம்பல் நல்லா தெளிக்கணும். ஃபுல்லாக சாம்பல் தெளிச்சிட்டு மறுபடியும் காற்று போகாத மாதிரி மூடணும். மூடிட்டு மறுபடியும் காலையில் ஒரு 8-7 மணிக்கு 9 மணிக்கா அப்படி காய வைக்கணும். காய வச்சுட்டு மறுபடியும் சாயந்தரமாக மறுபடியும் தண்ணியில் போட்டு அழித்து எடுக்கணும். மண் எல்லாம் இருக்கும் இல்லையா, மண்ணெல்லாம் அதெல்லாம் க்ளீனாக போயிடும். நல்லா க்ளீனாக அழித்து எடுத்துடணும். க்ளீனாக அழித்து எடுத்துட்டோம்னா மண் போயிடும். நம்ம அரிக்கும்போது கொட்டு க்ளீனாக இருக்கும். கொட்டு ஒட்டாது, க்ளீனாக இருக்கும். நம்ம அப்படியே மண்ணோடு இருந்துச்சுன்னா மண்ணாகவும் இருக்கும். அப்படியே ஒட்டின்னு இருக்கும். ஒன்று க்ளீனாக போகாது. அதுக்கோசரம் தான் சாயந்தரமாக அந்த மண் போயிடுது. கொட்டையில் கொட்டு க்ளீனாக அரிக்கும்போது க்ளீனாக வரும். அந்த மாதிரி ஆகும். நல்லா க்ளீனாக வரும். அந்த மாதிரி பண்ணுமனா நல்லா மறுநாள் நல்லா காய வைக்கணும். ஒரு 5 நாள் 6 நாள் நல்லா கலன்னு காய வைக்கணும். நல்லா எந்த அளவுக்கு காய வைக்கணுமோ அந்த அளவுக்கு பருப்பு நல்லாயிருக்கும். நல்லா காய வைக்கணும். நம்ம கடிச்சா அப்படியே நட்டுக்க ஒரு சவுண்டு வரும். அந்த மாதிரி நல்லா எந்த அளவுக்கு காய வைக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா அரிக்கும் போது நல்லா வரும். நம்ம எந்த அளவுக்கு காய வச்சு எடுத்து வைக்கணுமோ அந்த புழு விழாது, வண்டு விழாது. நல்லா எந்த ஒரு பொருளும் நம்ம நல்லா எந்த அளவுக்கு காய வச்சு வெயிலில் எடுத்து வைக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். எப்பவுமே எதுவுமே கெடாது, எதுவுமே ஆகாது, நல்லாயிருக்கும். பச்சையெல்லாம் எடுத்து வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அதுதான் கெட்டு போகிறது. பருப்பு கெட்டு போயிடும், டேஸ்ட் இருக்காது, நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நம்ம எப்படி அதை காய வச்சு எப்படி பத்திரமாப்படுத்துகிறோமோ அப்படி தான் எல்லாமே. மெயின் காய வைக்க தெரியணும். காய வச்சு சில பேர் என்ன காய வச்சு அப்படியே எடுத்து வச்சுருவாங்க. அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா பருப்பு கெட்டு போயிடும்.